உத்தரப்பிரதேசத்தில் திருமணம் என்ற பெயரில் இளைஞர் ஒருவர் அப்பாவி பெண்களை ஏமாற்றி நகை பணம் பறித்த பிறகு அடித்து விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட 3 பெண்களும் காவல் நிலையத்தின் படியேறிய நிலையில் மோசடி குடும்பத்தின் மீது நடவடிக்கை பாயுமா? உத்தரப்பிரதேச மாநிலம் லலித்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜகோராவைச் சேர்ந்தவர் சுனில்குமார். எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் வெட்டியாக ஊர் சுற்றியவருக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட இந்த திருமணத்தில் வரதட்சணையாக பெண் வீட்டாரிடம் இருந்து நகைகள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமாக வாங்கியுள்ளார். திருமணமான சில மாதங்களுக்கு பிறகு சுனில்குமார் கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவியை அடித்து துன்புறுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் கூடுதல் பணம் வாங்கி வர வலியுறுத்தி தாயார் வீட்டிற்கு அடித்து விரட்டியுள்ளார். பணத்துடன் திரும்பி வராததால் மனைவிக்கு விவாகரத்து நோட்டீஸும் அனுப்பியுள்ளார். இது தொடர்பான வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டில் தனது பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணை சுனில்குமார் 2வது திருமணம் செய்துள்ளார். அவரது குடும்பத்தினரிடமும் வரதட்சணையாக நகைகள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் ரொக்கம் வாங்கியுள்ளார். சில மாதங்களுக்கு பின் அந்த பெண்ணையும் கொடுமைப்படுத்தி சுனில்குமார் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார். அவரும் நீதி வேண்டி காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றங்களின் படியேறி இறங்கியுள்ளார். கடைசியாக 2023ஆம் ஆண்டு ஜான்சியில் உள்ள பாபியா பகுதியைச் சேர்ந்த பெண்ணை சுனில்குமார் 3வதாக திருமணம் செய்துள்ளார். அவரிடமும் வரதட்சணையாக நகைகள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். 3வது மனைவி கர்ப்பமான நிலையில் சுனில் தனது வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளார். அதுவரை பெண்களை பிடிக்கவில்லை என்பதால் இருவரிடமிருந்து அவர் விலகியதாக ஊர் மக்கள் நினைத்துள்ளனர். இதையடுத்துத்தான் அப்பாவி பெண்களை ஏமாற்றி வரதட்சணை என்ற பெயரில் பணம் நகைகளை வாங்கி சுருட்டி கொண்டு மோசடி செய்தது ஊர்க்காரர்களுக்கே தெரிய வந்துள்ளது. இந்த சூழலில் 4வது கல்யாணத்திற்கு கேடி மன்னன் தயாரானதை உலக அறிந்துள்ளது. அதை கேட்ட 3 மனைவிகளும் பொங்கி எழுந்துள்ளனர். அதிலும் பெண் குழந்தையுடன் பரிதவித்த 3வது மனைவி மற்ற 2 மனைவிகளையும் ஒன்று சேர்த்து போராட்டத்திற்கு தயாராகியுள்ளார். பின்னர் 3 பேரும் ஒன்றாகச் சேர்ந்து தங்களின் கேடி கணவன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அப்பொழுது இந்த கேடி கணவனால் தாங்கள் சந்தித்த இன்னல்கள் குறித்து கண்ணீர் மல்க கூறியுள்ளனர். மேலும் இந்த கேடி சுனில்குமார் வேறெந்த பெண்ணையும் ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக புகார் அளித்துள்ளதாக விளக்கமளித்தனர். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சுனில்குமாரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். வரதட்சணை பணத்திற்காக அப்பாவி பெண்களை ஏமாற்றி 5 ஆண்டுகளுக்குள் 3 பேரை திருமணம் செய்து மோசடி செய்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.